நீட் எக்ஸாம் மொத்தம் 22 லேக் ஸ்டூடெண்ட் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க. 51,000 சிக்னல் ஜாமர் யூஸ் பண்ணுறாங்க. இது மூலமாக செல்ஃபோன் எல்லாமே பிளாக் ஆகிடும். அந்த இடத்துல மொபைல் சிக்னல் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ப்ளூடூத் சிக்னலும் ஒர்க் ஆகுது. கிட்டத்தட்ட 1,38,000 சிசிடி கேமரா உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பயங்கரமாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்கு ஸ்பெஷலாக 7 லட்சம் பேரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. 7 லட்சம் பேர், அதில் நிறைய பேர் வந்து டெம்பரரியாகவும் உள்ள சேர்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, 4 நேஷ்னல் பேங்க்கு, மிலிட்ரி, போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர் இந்த எக்ஸாம் ரன் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஒரு இராணுவ போர்க்களம் அந்த அளவுக்கு பாதுகாப்பு உடைய இந்த எக்ஸாமை ஒரு பேப்பர் லீக் ஆகியிருக்கு. அதை டெலிகிராம் மேலே பழிய போட்டாங்க. யாரோ பண்ண தப்புக்கு இந்த 19 வயது பொண்ணு ஷேக் சானா எக்ஸாம் உடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சியாட்டி, அதுக்கப்புறம் அகாடமிக் ப்ரெஷர், அவங்க குடும்பத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் போயிடுச்சுன்ட்டு ஒரு வருத்தத்தில் அவங்க இறந்துட்டாங்க. இது ஒரு கொலை. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணி ரோஷினி என்ற இறந்துட்டாங்க. இவங்க இந்த எக்ஸாமை 2 வருஷமாக எழுதிட்டு இருக்காங்க. அண்ட் போன தடவை நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் அந்த எக்ஸாமை வந்து எக்ஸாம் பண்ணதுனால ஸ்ட்ரெஸ் ஆகி இந்த முடிவு ஒன்று எடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இந்த எக்ஸாம் எழுதலை. நிறைய பேர் வந்து 3 அட்டம்ப்ட்டு 5 அட்டம்ப்ட்டு அந்த மாதிரி தான் இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அந்த கொஷின் பேப்பரை டஃப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹார்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த பசங்களாம் வந்து எக்ஸாம் எழுதும் போது இன்னும் பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த மார்ஜினலைஸ்டு பீப்புள் இருக்காங்கள்ல, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு மேனிப்புலேட்டிவானதாக இந்த ஸ்கீம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கு நம்ம ஹியூமனிட்டிக்கு நல்லது கிடையாது. இந்த எக்ஸாமு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாமு. ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன்.